ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஆத்தா மீன் சாப்பாடு ரெடி. அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே என்னென்ன மெனு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? எடுத்தோடனே பார்த்துக்கோங்க, மோர் வச்சுருந்தாங்க. கீழே தயிர் இருந்துச்சு, மேலே தான் மோர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இந்த ரசத்துக்கு ஒரு கதையே இருக்குது, அது லாஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் அங்கே உள்ள இதே ஒயிட் சாப்பாடு வாங்கினோம்னா இந்த தட்டாம்பயிறு கூட்டு தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதுவும் அந்த குழிக்கரண்டியில் பாதி கரண்டி தான், மற்றபடி அவ்வளோவா நிறையாலாம் கொடுக்கல. தட்டாம்பயிறு கூட்டு. அதுக்கப்புறம் தாங்க இது தாங்க மெயின் டிஷ்ஷே. இந்த மீன் குழம்புக்கு தான் இந்த கடையில் காசே. சும்மா தக்கன்னு சால மீன் குழம்புங்க, அவ்வளோ டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி கொஞ்சம் கம்மி தாங்க. அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை, அவ்வளோவா எனக்கு விருப்பம் இல்லை நண்டு கிரேவியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லா மீனுமே வச்சுருக்காங்க. அந்த துண்டு மீன் ஒரு பீஸ் 50 ரூபா, கிழங்கா மீனும் 50 ரூபா. எல்லாமே ஊடால நான் பாதி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துங்க, அந்த ரசத்தில் ஒரு கதை சொன்னேன் பார்த்துக்கோங்க. ரசம் தின்னா செத்து போவோன்னு சொல்கிறது அது ஆத்தா மீன் கடையில் தான். ரசத்தில் புளிப்பு தான் மெயினே, அந்த புளிப்பே இல்லைங்க ரசத்தில். ரொம்ப படுங்கேவலமாக இருந்துச்சு. சரி தம்பி இந்த நண்டு கிரேவி கேட்டால் நண்டு கிரேவி வாங்கி கொடுத்தா, நண்டு மசாலா பையனால் சாப்பிடவே முடியல. பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டான், அவ்வளோ உரப்பு குட்டி பசங்களுக்கு. அதுவும் போக இது ஒரு சாப்பாடே 100 ரூபாங்க. என் பையன் இவ்வளோண்டு தான் சாப்பிட்டான், அவனுக்கும் 100 ரூபா தான். அதனால் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் பார்த்து சாப்பிடுவாங்க. எங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா பில் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மா கேட்டாங்க, என்னம்மா வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, சேனலில் போடுறத எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வா என்னையும் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.